ரிஷபராசி நேயர்களுக்கான சூட்சம ரகசியம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? சூக்ஷ்ம ரகசியம் அப்படின்னா ஒரு அன்டிஸ்பியூட்டட் என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு கோ கெட்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு பாசி நேச்சர். ஒரு பாசி நேச்சர்னால் எப்படின்னா நம்பவே மாட்டாயம்மா, அவங்கள ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்கள நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள நீங்கள் ரிஷபராசி அன்பர்களை அவனை நீங்கள் புரிய வைக்கிறதோ, ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஷபராசி அன்பரை நம்பி 100 பேர் எதிராளினாலும் கூட்டிகிட்டு போய் நிற்கலாம். ஆனால் நம்ப மாட்டாங்க. ஆரம்பத்தில் அவனை கண்ணே மணியே என்னெல்லாம் சொல்லி பாருங்கள், பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் 100 பேரில் 70 பேர்மா இந்த தேவையில்லாமல் ஹம்பக் வேலை பண்ணுறது, இந்த ஃப்ராட்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி கேவலமான வேலை, பொய் சொல்லி இது எஸ்கேப் ஆகிறது. அவங்கள்ட்டே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தப்பு பண்ணி ஆமாம் பண்ண இப்போ என்ன இப்படி தான் பேசுவாங்களே ஒழிஞ்சு, ஆனால் போய் பேச மாட்டாங்க. இல்லைங்க நான் பண்ணுவேனா, இல்லை வராது. பெக்யூலியர் நேச்சராக என்னென்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பாசி நேச்சர். அதே மாதிரி அப்படி வாழ்வாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாழ்வாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க ஓவராலாக. ரிஷபராசி நேயர்களுக்கான தெய்வ வழிபாடுனா என்னவா இருக்கும்? ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே, மிகப்பெரிய வெற்றி அடையணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் நரசிம்ம சுவாமியை விட்டுறாதீங்க. நரசிம்மர் மறுநாளே கிடையாது. நரசிம்ம சுவாமி வழிபாடு, குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. தொட்டதெல்லாம் தாயம்ங்கிற மாதிரி நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மலை மேல் இருக்கும் முருகன் அப்படின்னா பழனி முருகன் வழிபாடுகள் செய்யலாம். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களோட சந்திரனை மையமாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம், சரியா? பழனியை வழிபட என்ன ஆகும்னா, உங்களுடைய சஞ்சித கர்மானா போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சஞ்சித கர்மானா என்னன்னா போன ஜென்மத்தில் அவங்க செய்த பாவங்களாக இருக்கலாம், போன ஜென்மத்தில் அவங்க செய்யக்கூடிய பேட் வைப்ஸாக இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது, சரியா? நம்ம உடம்பு தான் எரிச்சிருவாங்க புதைச்சிருவாங்க, ஆன்மாவை இல்லை. அப்போது இந்த வழிபாடை செய்யும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில வழி வரும். உடனே இந்த ஜோசியர் சொன்னார், பழனிக்கு போனனால நான் ஆண்டியாக போயிட்டேன், அங்கே போனனால நான் அப்படி ஆகிட்டேன், திருப்பதிக்கு போனனால அப்படி ஆகிட்டேன். சுவாமிலாம் உங்கள் ராசி பார்த்துலாம் அருள் கொடுக்குறதில்ல, இதுதான் சத்தியமான உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களோட சூக்ஷ்ம ரகசியத்தை புரிந்து கொள்வார்கள். ஸோ பழனி முருகனை வழிபடுறதும் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட நிறைய மாற்றங்கள் கிடைக்கும்.